சென்னையில் பெய்து வரும் மழையின் காரணமாக சென்னை புத்தக கண்காட்சி இன்று நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, சென்னையில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இன்று புத்தக காட்சி நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று இருக்கா? பூங்குழலி, சென்னை முழுவதும் பெய்து வரும் பரவலான அந்த மழை காரணமாக இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த 47வது சென்னை புத்தக கண்காட்சி விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு இந்த காட்சிகளை தற்பொழுது காட்டியிருக்கிறார். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் நாள் ஒன்றுக்கு சுமார் 5000 முதல் 10,000 வரை வரக்கூடிய நபர்கள் வரக்கூடிய இடம் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த OMC அரங்கில்தான், மைதானத்தில்தான் இந்த புத்தக காட்சி என்பது கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக காட்சி குறிப்பாக வருகிற 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும், வேலை நாட்களில் மதியம் 2 மணி முதல் இரவு 8:30 வரையும் இந்த புத்தக காட்சி என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்று இரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக இன்றைய தினம் இந்த புத்தக காட்சி நடைபெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதன் காரணமாக அந்த அரங்குகள் அனைத்தும் வெறிச்சோடி கிடக்கிறது. அரங்குகள் பூட்டப்பட்டு இருப்பதை தான் நாம் தற்பொழுது திரையில் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தக காட்சி நடைபெறக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மைதானம் முழுவதும் தற்பொழுது மழைநீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. காட்சிகள் வாயிலாக நீங்கள் பார்க்கலாம் மழைநீர் எந்த அளவுக்கு தேங்கி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அந்த அரங்குகளில் இருக்கக்கூடிய சேர்கள் அனைத்தும் காலியாக இருக்கிறது. இந்த மழைநீரை முழுமையாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக தொழிலாளர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். JCB இயந்திரம், அதாவது மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மணலை பரப்பி சீரமைக்கும் பணிகள் என்பது இன்று மாலைக்குள் நிறைவடையும் என இந்த நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புத்தக காட்சிக்கு சென்னையை தவிர்த்து திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தினமும் 5000 முதல் 10,000க்கும் அதிகமான நபர்கள் வருகிறார்கள். இவர்களுக்கு நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக 15 லட்சம் பேர் இந்த புத்தக காட்சிக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டு 16 கோடி அளவுக்கு புத்தகம் என்பது விற்பனையானது. இந்த ஆண்டை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 50 லட்சம், அதாவது 25 லட்சம் முதல் 50 லட்சம் பேர் அதிகமான நபர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த சீரமைப்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாளை முதல் இந்த புத்தக காட்சி என்பது வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை சீரமைக்கும் பணி என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய அரங்குகளையும் சீரமைக்கும் பணியில் அந்தந்த புத்தக பொறுப்பாளர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். பரவலாக மழை பெய்திருந்தாலும் அதனுடைய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திலகவதி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.